ஓம் சரவண பவ. நீங்க கந்த சஷ்டி விரதத்தோட முழு பலனையும் அடையணும்னு நினைக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம், தீராத நோய் தீர, வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பெறணும்னு அந்த வேலன் கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க தயாரா இருக்கீங்களா? ஆனா எப்படி சரியா விரதம் இருக்கிறது? என்னென்ன விதிகள்? எப்படி நடக்கணும்? எதை செஞ்சா பலன் அதிகமாகும்? எதை செஞ்சா விரதத்தோட பலனே போயிடும்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த வீடியோல உங்க விரதம் 100% வெற்றிகரமா அமைய நீங்க செய்ய வேண்டிய மற்றும் கட்டாயமா தவிர்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா படிப்படியா சொல்ல போறோம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சஷ்டி திதியில விரதம் இருந்தா அகப்பையான நம்ம கருப்பையில குழந்தை பாக்கியமும் உண்டாகும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த பழமொழி குழந்தை பாக்கியத்துக்கு மட்டுமல்ல, நம்ம அகப்பையான மனசுலையும் உடம்புலையும் இருக்கிற அத்தனை நோய்களையும் கவலைகளையும் நீக்கி ஞானத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் அதோட ஆழமான அர்த்தம். அந்த பெரிய பலனை நீங்க முழுமையா பெற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. வாங்க உங்க விரதத்துக்கான முழுமையான வழிகாட்டி இப்போ பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம்னா சும்மா பட்டினி கிடைக்குது மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. நம்ம உடல், மனம், ஆன்மா மூணையும் சுத்தப்படுத்தி நம்மள பாசிட்டிவ் எனர்ஜியால நிரப்பி முருகனோட பேரருளுக்கு நம்மள தகுதியாக்குற ஒரு அற்புதமான நேரம். ஐப்பசி மாசம் வளர்பிறை பிரதமை தேதியில தொடங்கி சஷ்டி திதி வரை பொதுவாக 6 நாட்கள் இந்த விரதம் இருப்பாங்க. இந்த 6 நாட்களும் நமக்குள் இருக்கும் கெட்ட குணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நடக்கிற போரைக குறிக்குது. அகங்காரம், கோபம், பொறாமை மாதிரி கெட்ட குணங்களை அழிச்சு ஞானம், கருணை, அன்பு மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது தான் இந்த விரதத்தோட நோக்கம். 6வது நாள் சூரபத்மனை முருகன் வதம் செய்யற சூரசம்ஹாரத்தோட இந்த விரதமும் உச்சத்தை அடையும். சூரனை வதம் செய்யறதுனா நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை, நம்ம அகங்காரத்தை அந்த வேலவன் அழிக்கிறதோட சின்னம் தான். அதனால இந்த 6 நாட்களும் நாம செய்யற ஒவ்வொரு செயலும், நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வழிபாடா மாறணும். இந்த விரதத்தை ஜாதி, மத, இன, பாலின பேதம் பார்க்காம யார் வேணும்னாலும் இருக்கலாம். முருகன் மேல பக்தி வச்சிருக்கிற யாரும் இந்த விரதத்தின் மூலம் அவரோட அருளை பெறலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், இது அவங்களுக்கான மிக முக்கியமான விரதம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருந்தா பலன் ரொம்ப விசேஷமா இருக்கும். திருமணமாகாதோர் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் திருமண தடைகள் நீங்கவும் இந்த விரதத்தை இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும் தேர்வுகளில் ஜெயிக்கவும் இந்த விரதம் உதவியா இருக்கும். வேலை, தொழில் செய்வோர், வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர, பதவி உயர்வு கிடைக்க, தொழிலில் லாபம் பெருக இந்த விரதம் கை கொடுக்கும். உடல் நலம் சரியில்லாதவர்கள், தீராத உடல் மற்றும் மனநோய்களில் இருந்து விடுபட இந்த விரதத்தை ஒரு தவமா செய்யலாம். அதே மாதிரி முருகன் கருணை உள்ளம் கொண்டவன். பக்தர்களுக்கு சிரமம் கொடுக்கிறதை அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அதனால சில சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விரதத்தோட கடுமையான விதிகளில இருந்து விலக்கு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், நீங்க கண்டிப்பா கடுமையான விரதம் இருக்கவே கூடாது. பழங்கள், பால், தண்ணீர்னு எடுத்துக்கிட்டு மனதளவுல முருகனை நினைச்சு கந்த சஷ்டி கவசத்தை காதால் கேட்டாலே போதும். உங்க வயிற்றில் வளரும் குழந்தைக்காக நீங்க ஆரோக்கியமா இருப்பதுதான் முக்கியம். பாலூட்டும் தாய்மார்கள், நீங்களும் பட்டினி விரதத்தை முற்றிலும் தவிர்க்கணும். ஒருவேளை மட்டும் எளிமையா சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்த நேரங்கள்ல பழங்களையும் பாலையும் குடிச்சு விரதம் இருக்கலாம். கடுமையான உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மாதிரி ஆண்டுகளா நோய்கள் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கேட்காம உபவாசம் இருக்க கூடாது. நீங்க உணவு எடுத்துக்கிட்டே மனசுல முருகனை நினைச்சு கெட்ட பழக்கங்களை விட்டு கவசம் கேட்டாலே விரதத்தோட பலன் கிடைக்கும். வயதானவர்கள், உங்க உடல்நிலை ஒத்துழைச்சா மட்டும் விரதம் இருங்க. முடியலனா பூஜை மற்றும் தியானத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். நினைவுல வச்சுக்கோங்க, விரதம் என்பது உடம்ப வருத்திக்குது இல்ல, உள்ளத்தை சுத்தப்படுத்துறது தான். உங்க உடல்நிலைக்கு எது முடியுமோ அதை நேர்மையான பக்தியோட செய்யறது தான் உண்மையான விரதம். இந்த விரதத்தை பல வழிகளில் இருக்கலாம். இதுல உங்களுக்கு எது முடியுமோ அதை மனசுல உறுதியா முடிவு பண்ணிக்கோங்க. முதல் முழு உபவாசம், இது ரொம்ப கடுமையானது. 6 நாளும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறது. இதை எல்லாராலையும் செய்ய முடியாது. சரியான வழிகாட்டுதல் இருந்தா மட்டுமே இதை முயற்சிக்கணும். 2, தண்ணீர் மட்டும் 6 நாட்களும் காய்ச்சிய ஆறவச்ச நீரை மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறது. 3, பால் மற்றும் பழங்கள் மட்டும் 6 நாட்களும் பால், பழச்சாறு, பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. இதுதான் பரவலா பலரும் பின்பற்ற முறை. 4வது ஒருவேளை சாப்பாடு, இதுவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ற முறைதான். 6 நாளும் மதியம் அல்லது இரவு ஒருவேளை மட்டும் பச்சரிசி சாதத்தோட உப்பு, புளி, காரம் சேர்க்காத அவித்த காய்கறிகளை பூசணி, முள்ளங்கி மாதிரி சேர்த்துக்கலாம். சூரசம்ஹாரம் அன்றிரவு மட்டும் முழுசா பட்டினி இருந்து அடுத்த நாள் விரதத்தை முழுமை பண்ணணும். 5வது எளிய சைவ உணவு, இது வேலைக்கு போறவங்க, உடம்புல தெம்பு குறைவா இருக்கிறவங்களுக்கானது. 6 நாளும் வெங்காயம், பூண்டு சேர்க்காத காரம் குறைவான சைவ சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 6, பழக்கத்தை விடுதல். நீங்க எந்த வகை உணவு சாப்பிட்டாலும் இந்த 6 நாளும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருளை, உதாரணத்துக்கு காபி, தேநீர், சர்க்கரை தொடவே மாட்டேன்னு வேண்டிக்கிறதும் ஒரு வகை விரதம் தான். இதுல எந்த முறையை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் முதல் நாளே முருகா
இந்த 6 நாளும் நான் இப்படி விரதம் இருக்க போறேன். இதை எந்த தடையும் இல்லாம நிறைவேற்ற நீதான் அருள் புரியணும்னு மனசார வேண்டிக்கோங்க. சிலர் பாரணையுடன் சேர்த்து 7 நாட்கள் கூட விரதம் இருப்பதுண்டு. சரி, இப்போ வாங்க உங்க விரதத்தை எப்படி சரியா படிப்படியா கடைபிடிக்கிறதுன்னு விவரமா பார்க்கலாம். ஸ்டெப் 1, உண்ணாவிரதத்திற்கான தயாரிப்பு மற்றும் தொடக்கம். வீட்டை சுத்தப்படுத்துறது. விரதத்துக்கு முதல் நாளே, அதாவது அமாவாசை அன்றே உங்க வீடு முழுசையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளிச்சு ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கணும். பூஜை அறையை சிறப்பா அலங்காரம் பண்ணி தயாராக வைக்கணும். காப்பு கட்டுதல். விரதத்தோட முதல் நாள் அதிகாலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான ஆடை உடுத்திக்கணும். பூஜை அறையில விளக்கு ஏற்றி குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு ஒரு சிறிய மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயம், ஒரு பூ, கொஞ்சம் பச்சரிசி வச்சு முடிஞ்சு அதை உங்க வலது கையில கட்டிக்கோங்க. இதுக்கு பேர் தான் காப்பு கட்டுதல். முருகா, நான் தொடங்குற இந்த விரதத்தை நீயே முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கான சின்னம் தான் இது. கோயில்ல போய் அர்ச்சகர் கிட்ட காப்பு கட்டிக்கிறது இன்னும் சிறப்பு. ஸ்டெப் 2, 6 நாட்களுக்கான தினமும் பூஜை. இந்த 6 நாளும் உங்க ஒவ்வொரு நாளும் முருகனுக்கானதா இருக்கணும். காலை வழிபாடு. தினமும் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி முருகனுக்கு பூக்களை, குறிப்பாக செவ்வரளி மாதிரி சிவப்பு நிற பூக்களை வச்சு வணங்கணும். அப்புறம் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள் மாதிரியான பாடல்களை முழு பக்தியோட படிக்கணும். நேரம் இல்லாதவங்க, வேலைக்கு போறவங்க குறைந்தபட்சம் கந்த சஷ்டி கவசத்தையாவது ஒரு தடவையாச்சும் படிக்கணும். இல்லனா ஒலிக்க விட்டு கேட்கணும். அந்த கவச வரிகள் உங்க வீட்டையும் உள்ளத்தையும் காக்கும் ஒரு பெரிய கவசமா இருக்கும். மாலை வழிபாடு. சாயங்காலமும் மறுபடியும் குளிச்சுட்டு அல்லது கை கால் கழுவிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி ஆர்த்தி காட்டி வழிபடணும். சாயங்காலத்துல கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி படிக்கிறது ரொம்ப விசேஷம். தியானம் மற்றும் நாம ஜபம். நாள் எல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையோ இல்ல முருகா முருகா என்ற பெயரையோ மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. இது உங்க மனசை அலைபாய விடாம இறை சிந்தனையிலேயே வச்சிருக்க உதவும். வாசலில் கோலம். தினமும் காலையில் வாசலில் அரிசி மாவில் கோலம் போடுவது வீட்டிற்குள் தெய்வீக சக்தியை அழைக்கும். தலைக்கு குளித்தல். முடிந்தால் விரதம் இருக்கும் 6 நாளும் தலைக்கு குளிப்பது உடம்பையும் உள்ளத்தையும் ரொம்ப சுத்தமா வைத்திருக்க உதவும். ஸ்டெப் 3, படிக்க வேண்டிய பதிகங்கள் மற்றும் அதன் பலன்கள். கந்த சஷ்டி கவசம். இது வெறும் ஒரு பாடல் இல்ல, ஒரு மந்திர காப்பு. தேவராய சுவாமிகள் அருளிய இந்த கவசம் நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் வேல் கொண்டு காக்க சொல்லி முருகன் கிட்ட வேண்டுது. இதை தினமும் படிச்சா செய்வினை, பில்லி சூனியம், கெட்ட பார்வை மாதிரி எதிர்மறை சக்திகள் நம்மை அண்டாது. உடல் மன நோய்கள் தீரும். சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளியது. இது பாராயணம் செய்யறவங்களுக்கு நாகதோஷம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அறிவு பெருகும்னு ஒரு நம்பிக்கை உள்ளது. திருப்புகள். அருணகிரிநாதரோட அமுத வாக்கு. சந்தம் நிறைந்த இந்த இசை பாடல்களை பாட பாட வாய் மணக்கும், மனம் இனிக்கும். கந்தர் அலங்காரம் மற்றும் கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் அருளிய இந்த நூல்கள் முருகனோட பெருமையையும் அவரோட அருளால் கிடைக்கும் ஞானத்தையும் விளக்குது. இது நம்ம ஆன்மீக பக்குவத்தை உயர்த்தும். இந்த ஸ்தோத்திரங்களை அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது இன்னும் சிறந்தது. அப்படி படிக்கும்போது அதோட முழு சக்தி உங்களுக்குள்ள இறங்குறத நீங்களே உணரலாம். ஸ்டெப் 4, சூரசம்ஹார நாள் மற்றும் விரத நிறைவு. 6வது நாள் சஷ்டி. இதுதான் விரதத்தோட மிக முக்கியமான நாள். சூரபத்மன் வதம் செய்யப்படுற நாள். அந்த நாள் முடிஞ்சவரை முழு உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் சூரசம்ஹார நிகழ்வை பார்க்கிறது கோடி புண்ணியம் தரும். போக முடியாதவங்க வீட்டிலேயே முருகன் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து கந்த புராணத்துல சூரசம்ஹார கதையை படிக்கலாம், இல்லனா டிவியில பார்க்கலாம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருகனுக்கு தீபம் காட்டி வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா, ஞானவேல் முருகனுக்கு ஆரோகரா முழக்கமிட்டு வழிபடணும். 7வது நாள் விரதத்தை நிறைவு செய்தல் பாரணை. 6 நாள் விரதத்துக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யறதுக்கு பாரணைன்னு பேரு. சஷ்டிக்கு அடுத்த நாள் காலையில எழுந்து குளிச்சு பூஜை செஞ்சு முருகனுக்கு நன்றி சொல்லணும். கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. நீங்க கட்டியிருந்த காப்பை அவிழ்த்து உண்டியலில் அல்லது பூஜை அறையில் வைத்து விடலாம். பாரணை உணவு. விரதத்தை முடிக்கும் போது முதல்ல முருகனுக்கு பிரசாதம் செஞ்ச தீர்த்தத்தை சாப்பிடணும். அதுக்கப்புறம் மிதமான எளிய சைவ சாப்பாடு சாப்பிடணும். 6 நாள் பட்டினியா இருந்த வயிற்றுக்கு திடீர்னு கனமான சாப்பாடு கொடுக்க கூடாது. அகத்தி கீரையோட நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிடுறது ஒரு மரபு. அதே மாதிரி சஷ்டி விரதத்தோட முழு பலனும் கிடைக்க சில விஷயங்களை நம்ம கட்டாயமா தவிர்க்கணும். இவை வெறும் கட்டுப்பாடுகள் இல்ல, ஆன்மீக சக்தி சிதறி போகாம இருக்கிறதுக்கான கவசங்கள். அசைவ மற்றும் தமஸ் உணவுகள். இந்த 6 நாளும் அசைவம் சாப்பிடுறது, சமைக்கிறது இல்ல அசைவம் சமைக்கிற இடத்துல சாப்பிடுறதுன்னு எதையும் செய்யாதீங்க. பொதுவா வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் மாதிரி உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் விரதத்தோட சாத்வீக தன்மையை கெடுத்துவிடும். கெட்ட பழக்கங்கள். சிகரெட், மதுனு எந்த விதமான போதை பழக்கமும் இந்த நாட்களில் கட்டாயம் கூடாது. கோபம், பொறாமை, கெட்ட எண்ணங்கள். விரதத்தோட முக்கிய நோக்கமே மனக்கட்டுப்பாடுதான். இந்த நாட்களில் யார்கிட்டையும் கோபமா பேசுறது, சண்டை
போடுறது, மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, பொறாமைப்படுறதுன்னு எதையும் செய்யாதீங்க. உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் மாதிரி புனிதமாய் இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்க சேமித்த பாசிட்டிவ் சக்தியை அழிச்சிடும். தாம்பத்திய உறவு. விரதம் இருக்கும் 6 நாட்களும் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இது ஆன்ம சக்தியை விரதத்தோட நோக்கத்துக்காக சேமிக்க உதவுது. பொழுதுபோக்கு விஷயங்கள், டிவி, சினிமா, தேவையில்லாத அரட்டைன்னு உங்க மனசை அலைபாய வைக்கிற விஷயங்களில் இருந்து முடிஞ்சவரை தள்ளியிருங்க. உங்க முழு கவனமும் வேலவன் மேலேயே இருக்கட்டும். பகல் தூக்கம். பகலில் தூங்குறதை தவிர்க்கணும். பகல் தூக்கம் சோம்பலை அதிகமாக்கி விரதத்தோட சக்தியை குறைக்கும். இரவு தரையில பாய் விரிச்சு படுப்பது நல்லது. மற்ற கட்டுப்பாடுகள். இந்த 6 நாட்களும் நகம் முடிவெட்ட வேண்டாம். தோல் செருப்பு போடுவதை தவிர்க்கலாம். துக்க காரியங்கள், தீட்டு வீடுகளுக்கு போவதை தவிர்க்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, போக வேண்டிய நிலை வந்தா மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு விரதத்தை தொடரலாம். ஒருவேளை விரதத்துக்கு நடுவுல பெண்களுக்கு மாதவிடாய் வந்தா கவலைப்படாதீங்க. விரதத்தை விட தேவையில்லை. நீங்க பூஜை அறைக்கு போகாம மத்தவங்களை தொடாம தனிமையா இருந்து விரதத்தை தொடரலாம். மனசுக்குள்ள முருகனை வேண்டிக்கிட்டு கவசத்தை காதால் கேட்கலாம். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் சரியா பின்பற்றினா போதும். உங்க பக்தி உண்மையானால் முருகன் அதை நிச்சயமா ஏத்துக்குவார். இப்படி 6 நாட்கள் உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தி முழுமையான பக்தியோட நீங்க இருக்கிற இந்த கந்த சஷ்டி விரதத்தால் கிடைக்கிற பலன்கள் எண்ண முடியாத அளவுக்கு அதிகம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற வாக்கின்படி குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிச்சயம் மழலை செல்வம் கிடைக்கும். தீராத நோய்கள் குணமாகும். மன அழுத்தம், கவலை, பயம் நீங்கி மனசுல ஒருவிதமான அமைதியும் தைரியமும் பிறக்கும். திருமண தடைகள் விலகி நல்ல வரன் அமையும். எடுக்கிற காரியங்களில் வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை, கந்திருஷ்டி மாதிரி கெட்ட சக்திகள் உங்களை விட்டு விலகி ஓடும். எல்லாவற்றிற்கும் மேலாக முருகனோட பேரருளும் பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை நீங்க ஒரு சுமையா நினைக்காதீங்க. முருகனுக்காக நீங்க செய்யற ஒரு அன்பு சேவையா, உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்க கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பா நினையுங்க. இந்த விரதத்தை நீங்க முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்க எப்படி அனுஷ்டிக்க போறீங்க? நீங்க எந்த வகை விரதத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? இல்ல முன்னாடி நீங்க விரதம் இருந்து பெற்ற அனுபவங்கள் என்னன்னு எங்க கூட கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க அனுபவங்கள் புதுசா விரதம் இருக்க தொடங்கும் பலருக்கு உந்துதலா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை